ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மாங்காய் கட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த சைஸில். இது பார்த்திங்கன்னா வந்து இந்த சைஸ்க்கு கட் பண்ணால் ஒரு 2-3 நாளில் தாளிச்சிடலாம். இங்கே பாருங்கள், உப்பு எடுத்து நிறைய உப்பு போடணும். அப்போ தான் நல்லா அந்த மாங்காயில் வந்து இங்கே பாருங்கள், நல்லா ஒரு கைப்பிடி உப்பு எடுத்து நல்லா ஊற வைக்கணும். ஏன்னா மாங்காய் ரொம்ப புளிப்பு மாங்காய் போட்டு 2-3 நாளைக்கு நல்லா மூடி வச்சிடணும். அப்பப்போ வெயில் வரப்போ ஒரு காலையில் ஒரு 10 மணிக்கு எடுத்து கொஞ்சம் நேரம் வெயிலில் பார்த்து வச்சோம்னா அந்த மாங்காய் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த உப்பும் மாங்காய்க்கும் அப்படியே ஒரு மாதிரி தண்ணி விடும். தண்ணி விட விட என்ன ஆகுனா, இனிமேல் கை விடக்கூடாது. இப்படி பண்ணிகிட்டே இருந்தோம்னா உப்பு பாருங்கள், அவ்வளோ உப்பு போட்டு உப்பு தெரியல. இன்னும் கூட உப்பு போட்டுக்கலாம். எவ்வளோ உப்பு போட்டாலும் தாளிக்கிறப்ப உப்பு போடணுங்க, பத்தாது. நான் ஏற்கனவே கொஞ்சம் ஜாடியிலேருந்து அள்ளி போட்டேன். நல்லா கலக்கி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம்னா காலையில் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்ருக்கோம். இப்போ இது கூட கொஞ்சம் மிளகா பொடி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இந்த மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருக்கும், கிளிக்கொத்து மாங்காய். அதுவும் பார்த்திங்கன்னா பிஞ்சாக இருக்கும். சரி, ஸ்டார்ட்லேயே 2 காய் இருந்ததா, சரி ஓகே ஊறுகாய் போடலாம். அந்த மாங்காய் வரத்துக்கு ஒரு 10 பேர் பெருசாக வரத்துக்கு 10 நாள் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாங்காய் கட் பண்ணிட்டு வந்து ஊறுகாய் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஊறுகாய் போடலாம் அப்படின்னு வச்சுங்க. இங்கே பார்த்திங்களா, இதெல்லாம் கொட்டை. இன்னொரு 10 நாள் விட்டுருந்தா இந்த கொட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா மாங்காய் அப்படியே நாரெல்லாம் பிடிச்சிருக்கும். இப்போ பிஞ்சாக இருக்கிறதுனால இப்படி இருக்குது. அதனால் எல்லாமே இப்படி வேஸ்ட்டு. இதெல்லாம் போட்டால் மாங்காய் ஊறுகாய் வந்து கசப்பு எடுத்துடும், சாப்பிட முடியாது. அதனால் இதை வந்து குப்பையில் போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஊற வச்சு 2-3 நாளைக்கு கைப்படாமல் ஊற வச்சு கொஞ்சம் நேரம் வெயில் எடுத்து வச்சு பண்ணி நல்லெண்ணெய் போட்டு நல்லா வெந்தயம், சீரகம், இதெல்லாம் நல்லா வரமிளகாத்தூள், காஷ்மீரி வரமிளகாத்தூள் போட்டு நல்லா பச்சை கருவேப்பிலை, வெந்தயம், பார்த்திங்கன்னா சீரகம் எல்லாம் போட்டு நல்லா எண்ணெய் 1/4 லிட்ரு எண்ணெய்க்கு மேலே நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லா ஊற்றி வரமிளகாத்தூள் போட்டு நல்லா வேக விட்டு ஆரம்பிக்க பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சா செம்மையாக இருக்குங்க. இன்றைக்கி எனக்கு ஊறுகாய் போடணுன்னே மாங்காய் பேஸ்ட் வந்து ஊறுகாய் போடணுன்னு பார்த்து ஊறுகாய் போட்டேங்க. நான் 2-3 நாளில் இந்த வீடியோ போடுறேங்க. சரி, கையை பெறப்பட்டுருச்சு. ஏன்னா கைப்பட்டுருச்சுன்னா சீக்கிரம் ஒரு மாதிரி நுரைக்கிளம்பிடும், சாப்பிட முடியாது. நம்ம இப்போ கடையில் வாங்கினோம்னா ஒரு மாதிரி நம்ம டேஸ்ட்டுக்கு அது ஈக்குவல் வராது. நம்மளே போட்டால் அந்த மாங்காய் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டாக. வெந்தயம், சீரகம் அதெல்லாம் அரைச்சி, கடுகு இதெல்லாம் அரைச்சி போட்டால் சூப்பராக இருக்குங்க. செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நம்ம சூடாக சொன்ன பாருங்க, அங்கே வேஸ்ட்டாக போச்சு. சரி, ஓகே. சூடாக சாப்பாடு வடித்து இது கூட பருப்பு, அதிகமாக மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பருப்பு குழம்புக்கு தாங்க அதிகம் இந்த ஊறுகாய் போடுவோம். நாங்கள்லாம் சீசன் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஜாடியில் ஒரு 4-5 ஜாடி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஊறுகாய் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். அப்பப்போ எடுத்து கொஞ்சம் நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜாடியில் 4 ஜாடி 3 ஜாடி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். அப்பப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வேணும்னா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னே வெளியே எடுத்து சாப்பாட்டுக்கு முன்னே வச்சோம்னா கொஞ்சம் அந்த எண்ணெயெல்லாம் இதாகும். அப்படியே வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் சரிங்க, அந்த மாங்காய் ஊறுகாய் மட்டும் கெட்டு போகாது. கை போட்டு நீங்கள் ஸ்பூன் இல்லாமல் கையில் கீழே அள்ளி போட்டிங்கன்னா கெட்டு போயிடும். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இது எப்படி வந்து ஏன்னா இப்போயே தாளிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து மாங்காய் வந்து ஊறாமல் போட்டோம்னா வச்சுக்கோங்களேன், அது ஒரு இந்த கடையில் வாங்குற டேஸ்ட்டு மாதிரி இருக்கும். நாங்கள் ஒரு டைம் அப்படி தான் பண்ணோம். பட் ஆனால் எனக்கு அதை பிடிக்கல. ஊற வச்சு பண்ணிங்கன்னா மாங்காய் உப்பு நல்லா ஊறி போய் மாங்காய் அதில் நல்லா ஊறி போய் நல்லா கொள்ள அந்த சாரெல்லாம் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். அப்போ தாளித்து பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் பார்த்தா. இப்போ நம்ம தாளிச்சோம்லாம் தான், ஆனால் வந்து அந்த கொலகொலப்பு வராது. அப்படியே மாங்காய் பார்த்திங்கன்னா கல் மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அதுதான் பிரச்சனையாக இருக்கும். எங்களுக்கு இப்படி ஊறுகாய் போட்டால் பிடிக்காது. நல்லா 3 நாளைக்கு 4 நாளைக்கு ஊறிச்சுன்னா நல்லா சூப்பர். இப்போயே பார்த்திங்களா தண்ணி விடுது பாருங்கள் மாங்காய். இங்கே பாருங்கள், இப்போயே பார்த்திங்களா தண்ணி விடுது. நல்லா மூடி வச்சிடும். ஏன்னா பள்ளிக்குள்ளேயும் ஏதாவது வாய வச்சுட்டு நல்லா மூடி வச்சுருங்க. நான் ரொம்ப கொஞ்சம் கேப் விட்டு மூடி வைங்க, காற்று போகிற மாதிரி ஊற வச்சிட்டோம்னா அது நாளைக்கு காலையிலே பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக தண்ணி வந்துடும். நல்லா ஒரு மாதிரி இருக்கும். போட்டு நல்லா ஊறுகாய் நல்லா பச்சை கருவேப்பிலை நிறையா போடணுங்க. போட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும் ஊறுகாய் பட்டு. நாங்கள் இனிமேல் மாங்காய் சீசனால் மாங்காய் ஊறுகாய் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாடியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயம் சொல்ல வந்துட்டேங்க. நம்ம வீட்டு செலிப்ரிட்டிங்க 2 பேர் எங்கேயே கார் கடியில் ஒருத்தங்க கடந்தாங்க. ஏங்க அவனுங்களாம் வீடியோவுக்கே வர மாட்டேங்கிறாங்க. ரொம்ப மோசங்க. இந்த ஜானு மோசம், ஜாக்கி மோசம். வீடியோக்கு வாங்கடானா
சாரி நாங்கள் பிஸியாக இருக்கோம் அப்படின்ட்டு போகிறானுங்க. என்னங்க பண்ணுறது, இவனுங்களாம் வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரிலங்க. சரி ஓகே, மாங்காய் வீடியோனாலும் போடலாம் அப்படின்னாங்க. மாங்காய் பறிச்சிட்டு வந்து வீடியோ போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி தாளித்து ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகே பாய். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய்ங்க.